ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்க திருச்சூரில் சசிகுமார்ங்கிற ஒரு நபர் ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சசிகுமாரோட பூர்வீகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருச்சி தான். இவர் திருச்சியை சேர்ந்த மகேஸ்வரிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வேலை நிமித்தமாக இவர் கேரளாவில் போய் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ கேரளாவில் திருச்சூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்து தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவங்க மனைவி மகேஸ்வரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ இவர் காலையில் ஒரு 8-8:30 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போனார்னா நைட்டு 8:30 மணி வரைக்கும் வேலை இருக்கும். இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணி ஆகும். அந்த இடைப்பட்ட 12 மணி நேரத்தில் அவங்க மனைவி யார் வந்தாலும் கதவை திறக்க மாட்டாங்க. இவங்க வெளியூரில் போய் தங்கியிருந்தா கூட, ஈவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தா கூட அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை அங்கே எந்த விதமான உறவுகளோ கிடையாது. கம்ப்ளீட்டாக ஒரு ஐசோலேட்டடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு ரீசெண்டாக தான் திருமணம் நடந்திருக்கு. அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த டயத்தில் ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2013ஆம் வருஷம் வழக்கம் போல இந்த சசிகுமார் காலையில் வேலைக்கு கிளம்பி போறாரு. நைட்டு 9 மணிக்கு வர்றாரு. வந்து என்ன பண்றாரு, வழக்கம் போல வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. பட் அந்த காலிங் பெல்லுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. திரும்ப 2வது டைமும் அடிக்கிறாரு. அப்பவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டார். என்னடா அது, வேலை முடிஞ்சு வர்றேன், இவ்வளோ டயர்டாக இருக்கேன், வந்து சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா ஒய்ஃபு கதவை திறக்க மாட்டேங்கிறாருன்னு 3வது டைமும் அடித்து பார்க்குறாரு. அப்பவும் வீட்டுக்குள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பயங்கர கோபம் வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுவரைக்கும் தன்னோட மனைவி மேலே இருந்த கோபம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பய உணர்வாக மாற ஆரம்பிக்குது. என்னாச்சு, தன்னோட மனைவிக்கு இவ்வளோ தூரம் கதவை தட்டியும் திறக்கலை, காலிங் பெல் அடிச்சும் திறக்கலைன்னு இவர் கதவை உடைக்க முயற்சி பண்ணுறாரு. இவரால் உடைக்க முடியல. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு செக்யூரிட்டி கார்டை கூட்டிகிட்டு வந்து நடந்ததை சொல்கிறாரு. அப்போ 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி உடைச்சி பார்த்துடலான்னு 2 பேரும் கதவை உடைக்கிறாங்க. ஃபைனலாக கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு மயான அமைதி. அப்படி மெதுவாக தன்னோட மனைவி பேரை கூப்பிட்டுக்கிட்டே இவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படி மகேஸ்வரின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போய் பெட்ரூமில் லைட்டை போட்டாருல, மிரண்டு போயிட்டாரு. கத்தி கூச்சலிடுறாரு. பெட்ரூமில் இவங்க மனைவி மகேஸ்வரியோட இறந்த சடலத்தை பார்க்குறாரு. சுற்றி எங்கே பார்த்தாலும் ரத்தம். உடனே பதட்டமான இந்த நபரும், அதாவது சசிகுமாரும், அந்த செக்யூரிட்டி கார்டு 2 பேருமே வெளியில் அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்படி என்ன நடந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் செட்டில் ஆகிருக்கு ஒரு 30 நிமிடங்கள் ஆகுது. ஸோ 30 நிமிடங்களுக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை பற்றி தகவல் கொடுக்கப்படுது. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 2-3 கான்ஸ்டபிளோட வர்றாரு. அப்படி உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த சடலத்தை பார்த்து அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு ரத்தத்தை அவர் எந்த கிரைம் சீன்லையும் பார்த்ததில்ல. அவர் அப்படியே கிரைம் சீனை ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது அவர் 2 மிக முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணுறாரு. ஒன்று, கொலை செய்யப்பட்ட அந்த மகேஸ்வரியோட சடலத்தை சுற்றி எங்கேயும் ரத்தம் இருக்குது. பட் அதையும் தாண்டி அவங்க உடலை சுற்றி அவங்க வீட்டோட கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மிளகா பொடி, மஞ்சள் பொடி 2யுமே அந்த கொலைகாரன் தூவி விட்டுட்டு போயிருக்கான். இது ஜென்ரலாக எதுக்காக பண்ணுவாங்கன்னா, மோப்பனாய் உதவியோட இன்கேஸ் அந்த கொலைகாரனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது இந்த மிளகா பொடியோ இந்த மஞ்சள் தூளோ அந்த மோப்பனாயை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மோப்பனாயை கன்ஃபியூஸ் பண்ணணும், அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது முதல் தடயம். 2வது, அந்த வீட்டோட வாஷ் பேஷன்லையும் சரி பாத்ரூம்லையும் பார்க்கும்போது நிறைய ரத்த கரைகள் இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த கிரைம் சீனில் நமக்கு நிறைய தடயம் இருக்குது. உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லணும்னு அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்கிறாங்க. கிரைம் சீனை முழுவதுமாக செக்யூர் பண்ணுறாங்க. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கிரைம் சீனில் தடயங்களை கலெக்ட் பண்ணுவாங்க. பட் அது வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை இந்த கிரைம் சீனில் உணர்றாரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், சசிகுமார் வீட்டுக்கு வரும்போது அந்த கதவுகள் உள்புறமாக தாழ்பாலிடப்பட்டிருக்கு. அப்போ அவர் செக்யூரிட்டி கார்டை கூட்டிட்டு வந்து கதவை உடைச்சிட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்புறமாக தாழ்பால் போடப்பட்டிருந்தா இந்த மகேஸ்வரியை கொலை பண்ண கொலைகாரன் எப்படி அந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிருப்பான்? பால்கனி வழியாக போயிருக்க வாய்ப்பு இல்லை. அது அப்பார்ட்மெண்ட்டு, ரொம்ப ஹைட்டான ஃப்ளோரில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டு ஜன்னல் வழியாவோ பால்கனி வழியாவோ அவன் குதிச்சு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது எப்படி இவன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ போலீஸுக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் வருது. என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்னு. ஒருவேளை மகேஸ்வரி தற்கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. சேச்சா, தற்கொலை பண்ணியிருந்தா எப்படி அவங்களோட கழுத்தை பயங்கரமாக கட் பண்ணியிருக்காங்க? எங்கே பார்த்தா சுத்தி மிளகா பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடிலாம் யாரு தூவி விட்டு போனா? இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவ்வளவு ரத்தம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மிளகா பொடி, மஞ்சள் தூள்லாம் தூவப்பட்டிருக்கு. அப்ப கண்டிப்பா இது தற்கொலையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா அந்த கொலைகாரன் எப்படி போயிருப்பாங்கிற மாதிரி
பலவிதமான குழப்பங்கள் இந்த வழக்கில் நீடிக்குது. இப்போ அடுத்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா, இல்லை கால் தடங்கள் கிடைக்குதா. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் பொடி, மிளகா பொடிலாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. பட் அதுலேருந்து பெருசாக எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்க கிச்சன்லேருந்து இது எடுத்து தூவியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. மேலும் அந்த வாஷ் பேஷன்லையும் சரி, பாத்ரூம்லையும் நிறைய ரத்த கரைகள் இருக்கிறதுனால 2 பாசிபிள் சினாரியோ இருக்கு. ஒன்று, இவங்களை கொலை பண்ணும்போது அந்த கொலைகாரன் மேலே ரத்தம் தெரிச்சிருக்கலாம், அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம். ஸோ வாஷ் பேஷன்லையும் பாத்ரூம்லையும் இருக்கிறது கொலை செய்யப்பட்ட மகேஸ்வரியோட ரத்தமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இவங்களை கொலை பண்ணும்போது கொலைகாரன் ஆக்சிடென்ட்டாக அவங்க உடம்புல கையிலையோ கால்லையோ கட் பண்ணியிருக்கலாம், அவனோட உடம்புலேருந்து ரத்தம் வந்திருக்கலாம், அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வாஷ் பேஷனுக்கும் பாத்ரூமுக்கும் போயிருக்கலாம். இன்கேஸ் அது ஒரு 2வது சினாரியோவாக இருந்துச்சுன்னா கொலைகாரனோட டிஎன்ஏ கிரைம் சீனில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் எங்கெல்லாம் ரத்த கரைகள் இருக்கோ அதோட எல்லா மாதிரியையும் ஃபாரன்சிக் டீம் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்தில் எந்த ஒரு கொலைக்கும் மோட்டிவ்னு ஒன்று இருக்கும். இந்த தம்பதிகள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வேலைக்காக கேரளாவுக்கு போயிருக்காங்க. அங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஃபேமிலியும் யாருமே கிடையாது. அப்போ இவங்களை யாரு கொலை பண்ணியிருப்பா, அதுக்குரிய மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அந்த வீடை ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடும்போது அந்த வீட்டில் இருக்க கபோர்டு எல்லாமே திறந்துருக்கு. அப்போ அவங்க கணவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த கபோர்டுக்குள்ளே என்ன வச்சுருந்தீங்கன்னு. அவரை டபுள் செக் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் என்னோட மனைவியோட செயின், வளையல், கம்மல், ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 சவரன் தங்க நகைகள் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நாங்கள் 1 லட்ச ரூபா கேஷ் வச்சுருந்தோம், அதுவும் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கொலைக்கான மோட்டிவ் ராபரியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் கொள்ளையடிக்க வந்திருப்பான், அதை இவங்க தடுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம், அதனால் மகேஸ்வரியை கொலை பண்ணியிருக்கலாம். இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். இப்போ இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் இந்த கன்ஃபியூஷனுக்கு வருவோம். அந்த டோர் எப்படி உள்புறமாக லாக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்குரிய விடையை ஃபாரன்சிக் டீமே கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டோட சாவியை லிவிங் ரூமில் ஒரு ஓரத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபாரன்சிக் டீம் என்ன லாஜிக் சொல்கிறாங்கன்னா, சார் இந்த வீட்டோட லாக்கை நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டோட சாவி இருந்துச்சுன்னா அதை உள்புறமாகவும் லாக் பண்ணலாம், வெளிப்புறமாகவும் லாக் பண்ணலாம். மேலும் இந்த கதவுக்கும் தரைக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு வீட்டோட கீயை எடுத்துட்டு வீட்டோட கதவுகளை வெளிப்புறமா லாக் பண்ணிட்டு திரும்ப கீயை அந்த கதவுக்கு இடுக்குல கூடி வீட்டுக்குள்ளே தள்ளி விட்டுருக்கான். ஸோ போலீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இது அவன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. மேலும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியை இவங்க வீட்டுக்குள்ள கண்டுபிடிக்க முடியல. மேலும் அவங்க கிச்சன்ல இருந்து எந்த கத்தியும் மிஸ் ஆகல. அப்படிங்கிறதுனால இவங்களை கொலை பண்றதுக்குரிய அந்த ஆயுதத்தை கொலைகாரன் பக்காவா பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்கிறது மட்டும் தெரியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன தடயங்கள்ல இருந்து இது பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலையா இல்ல இது ஒரு ஆக்சிடென்டா நடந்த கொலையா அப்படிங்கிறத யூகிக்க முடியும். பட் இந்த சினாரியை வச்சு பார்க்கும்போது அவன் பக்காவான ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்கிறது தெரியுது. இந்த டயத்தில் கொலை செய்யப்பட்ட மகேஸ்வரியோட உடலை பிரேத பரிசோதனை பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க உடம்புல இருந்து அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டதுனால மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க கழுத்தை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்புல 14 இடத்துல கத்தியால குத்திருக்காங்க. அந்த 14 இடத்துல கத்தியால குத்துறதுக்கு முன்னாடியே மகேஸ்வரி மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த கொலைகாரன் அவங்கள வெறித்தனமாக கத்தியால குத்துனதுனால இதுக்கு பேரு கிரைமில் ஓவர் கில்லிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒருத்தனை கொலை பண்ணுறான் அப்படின்னா அவன் கத்தியால் ஒரு டைம் கழுத்தை கட் பண்ணாலே அவன் இறந்து போயிடுவான். அப்படி இருந்தும் அவன் உடம்புல ஏன் 15 டைம் கத்தியால் குத்திருக்குன்னா அந்த நபருக்கு நெருக்கமான ஒரு நபராக இருக்கும், ஒரு பர்சனலாக அவங்க மேலே ஒரு கோபம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மகேஸ்வரியை கொலை பண்ண அந்த நபர் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச நபராக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இவங்க குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத போலீஸ் சந்தேகப்படுறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க கணவர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட மனைவி கிட்ட பல டைம் நான் வார்னிங் கொடுத்துருக்கேன், இந்த ஊர் நம்மளுக்கு பரிச்சயம் இல்லாத ஊர், நம்மளுக்கு இந்த ஊரில் யாருமே தெரியாது, ஸோ நீ பகல் டயத்தில் நான் இல்லாத டயத்தில் யார் பெல்ல அடித்தா கூட கதவை திறக்காதங்கிற மாதிரி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த ஸ்ட்ரேஞ்சரும் எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா மகேஸ்வரி ஒருத்தரை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த நபர் மகேஸ்வரிக்கு தெரிஞ்ச நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்குள்ளே வர்றான், கொலை பண்ணுறான், அதுக்கப்புறம் சாவியை எடுத்து லாக் பண்ணிட்டு திரும்ப உள்ள தூக்கி போட்டு போயிருக்கான். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது
கண்டிப்பா அந்த நபர் இவங்க கணவருக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். கண்டிப்பா மகேஸ்வரிக்கு தெரிஞ்ச ஒரு நபரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம திருச்சியில இருந்து வேலை வாய்ப்புக்காக கேரளாக்கு போன இந்த தம்பதிகளுக்கு அங்க நடந்த கொடூரமான நிகழ்வுக்கு யாரு காரணம், மகேஸ்வரியை யாரு கொலை பண்ணா, அந்த கொலைகாரனை கேரளா போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த மகேஸ்வரிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பேருதவியா இருக்கும். இந்த கேஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய பலவிதமான வாழ்க்கை பாடங்கள் இருக்கு. நாளைக்கு நாமளும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உள்ள போகாம இருக்கிறதுக்கு இந்த வழக்குல இருந்து நம்ம பல விஷயங்கள் கத்துக்க போறோம். அது நம்மளுக்கு பேருதவியா இருக்கும். இந்த கிரைம் சீனை மேலும் போலீஸ் சல்லடை போட்டு தேடும் போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான தடயம் கிடைக்குது. அதாவது மகேஸ்வரி எந்த ரூம்ல வச்சு கொலை செய்யப்பட்டாங்களோ அங்க ஒரு கட்டில் இருக்கு. அந்த கட்டிலுக்கு கீழே ஒரு செல்போனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த செல்போனை போலீஸ் எடுத்து பார்க்கறாங்க. அங்க கணவர் கிட்ட கேட்கறாங்க, இது யாரோட செல்போன் கேட்கறாங்க. அந்த கணவர் எனக்கு தெரியாதுங்கிறாரு. உங்க மனைவியோட செல்போனா? இல்லையே, என்னோட மனைவியோட போன் கிடையாதுங்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரோட போன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த கட்டிலுக்கு கீழே இருக்கிற போன் கொலைகாரனுக்கு சொந்தமான போனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த கொலை பண்ணும்போது பதட்டத்துல அந்த கொலைகாரன் அந்த போனை இங்க விட்டுட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப போலீஸ் அந்த போனை செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு கேரளா போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. அங்க ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த நம்பர் கோயம்புத்தூரை சேர்ந்ததுன்னு தெரிய வருது. உண்மையிலேயே போலீஸுக்கு புரியல. ஒருவேளை அந்த கொலைகாரன் கோயம்புத்தூரை சேர்ந்தவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதோ அந்த ஓனரோட அட்ரஸை தேடி கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்ப அந்த ஓனர் என்ன சொல்றாரு, சார் போன வாரம் என்னோட போனை மிஸ் ஆயிடுச்சு சார், யாரோ திருடிட்டாங்க, அதை பத்தி கூட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே என் போனை யாரு திருடிட்டு போனாங்கிறதும் எனக்கு தெரியாது, அது எப்படி கேரளாக்கு போச்சுங்கிறது எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இப்போ அந்த ஓனர் மேல போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ இந்த கொலை நடந்தப்போ ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2013ஆம் வருஷம் இந்த போனோட ஓனர் எங்க இருந்தாருன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அவர் கோயம்புத்தூர்ல தான் இருந்தாருங்கிறது தெரிய வருது. அப்ப அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உண்மைதான். அவரோட போனை யாரோ திருடி இருக்காங்க. அந்த நம்பர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னதான் இந்த செல்போனை வச்சு அந்த கொலைகாரனை போலீஸ் ரீச் பண்ண முடியாம இருந்தா கூட இதுல இருந்து போலீஸுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. மகேஸ்வரியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் கண்டிப்பா கோயம்புத்தூரை சேர்ந்தவனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவன் கண்டிப்பா கேரளாவை சேர்ந்தவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணியும் அவங்க கணவர் 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களால மேபி இவங்களை யாரோ பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயோ கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்திலேயோ தமிழ்நாட்டிலேருந்து யாரோ இங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேரளா போலீஸ் திங்க் பண்றாங்க. போலீஸுக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும் டெட் எண்டா இருக்கிறதுனால திரும்ப அவங்க கணவர்கிட்டே விசாரணைக்கு வராங்க. நீங்க எவ்வளவு நாளா கேரளாவில் இருக்கீங்க, இங்க உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும், யாரெல்லாம் உங்களோட கனெக்ஷன்ல இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் திரும்ப அதான் சொல்றாரு, சார் எங்களோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நானும் என்னோட மனைவியும் காதலிச்சோம் சார். எங்க வீட்டில் ஒத்துக்கல. நாங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி வந்து திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க சொந்தக்காரங்க யாரு கூடயும் நாங்க கான்டாக்ட்ல இல்ல. எங்களை பார்க்க யாருமே இங்க கேரளாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு கேரளால ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை. ஈவன் எங்க நெய்பர்கிட்ட கூட நாங்க அவ்வளோ பழக மாட்டோம் சார். கம்ப்ளீட்டான ஒரு ஐசோலேட்டடான வாழ்க்கையை தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ ஒருவேளை இந்த சசிகுமார் வேலை பார்க்குற இடத்துல இருக்க நபர்கள் யாரோ ஒரு நபர் இவங்க வீட்டில் இவ்வளவு பணம் நகை இருக்குன்னு கொள்ளையடிக்க வந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஆங்கிள் செக் பண்ணி பார்த்தா கூட சசிகுமார் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து யாரையுமே இதுவரைக்கும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே இல்லை. உண்மையிலேயே யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா, இவங்க வீட்டுக்குள்ள நகை பணம் இருக்கு, இந்த இடத்துல நகை இருக்கு பணம் இருக்குங்கிறது யாருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான பலவிதமான கொஸ்டின் தான் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. அப்ப கேரளா போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்க, இந்த கொலைகாரன் தமிழ்நாட்டில் தான் இருக்கான், இவங்க 2 பேர் குடும்பத்துக்கும் இவங்க திருமணத்தில் உடன்பாடு இல்லை. அப்ப ஏன் இவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரோ வந்து இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாதுன்னு இனிமேல் நம்ம கேரளாவில் விசாரிக்கிறதுல அர்த்தமே இல்லை, நம்ம நேரம் தமிழ்நாட்டுக்கு போலாங்கிற மாதிரி இந்த பெண்மணியோட ஊர் திருச்சி. இப்ப திருச்சிக்கு போறாங்க.
திருச்சியில் போய் அவங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறாங்க இந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டாங்கன்னு. யாருக்குமே தெரியல. பிகாஸ் அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவள் ஊரை விட்டு ஓடி போயிட்டா, எங்கள் குடும்ப மானத்தையே வாங்கிட்டா, அதனால் இப்போ நாங்கள் யாரும் அவங்களோட டச்சில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்ப உறவுகள் சொல்கிறாங்க. ஏன் இவங்க கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு சோகமான செய்தி கூட யாருக்குமே ஒரு சின்ன வருத்தத்தை கூட ஏற்படுத்தலை. இது கேரளா போலீஸுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னதான் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனால் கூட அவள் இறந்து போயிட்டாங்கிற அந்த விஷயம் கூட யாரையுமே பாதிக்கலைங்கிறது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஏன் இந்த வீட்டில் இருக்க ஒரு நபர் கேரளாவுக்கு போய் தான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, குடும்ப மானத்தை வாங்கிட்டு அவங்க வீட்டாளுகளை ஏன் இவங்களை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்ணி விசாரிக்கிறாங்க. பட் ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு பார்க்குறாங்க, யாருமே இந்த மகேஸ்வரியோட வீட்டு சைட்லேருந்து கேரளாவுக்கு வரலன்னு தெரியுது. சரி, இப்போ மகேஸ்வரியோட வீடை விட்டுருவோம். அவங்க கணவர் சசிகுமாரோட ஊரில் போய் விசாரிக்கலான்னு போகிறாங்க. அவரோட ஊர் இங்கே இருக்குன்னா புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே போகிறாங்க கேரளா போலீஸ். அவங்க வீட்டில் தான் சொல்கிறாங்க, சார் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா எங்கள் குடும்ப மானத்தையே வாங்கிட்டானே. அப்படி அவங்க சொந்த பந்தம் எல்லாத்திட்டையும் அரசல் புரசலாக விசாரிச்சுட்டு வரும்போது ஒரு நபரோட பேர் ரொம்ப யூனிக்கா இருக்கு. பழனிசாமிங்கிற ஒரு பேர் வருது. அந்த பழனிசாமி யாருன்னா இந்த சசிகுமாருக்கு நெருக்கமான ஒரு உறவினர் தான். ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த பழனிசாமி மட்டும் இவங்களுக்கு ஆறுதலா இருந்து திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு. இவங்களை கேரளால வந்து செட்டில் பண்ற வரைக்கும் அவர் பேருதவியா இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு இவங்களோட ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, சசிகுமார் கிட்ட கேட்குறாங்க, கொலை செய்யப்பட்ட மகேஸ்வரியோட கணவர்ல, சார் உங்க திருமணம் ஓகே, ஓடி விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பட் பழனிசாமிங்கிற உங்க உறவினர் மட்டும் ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவர் கேரளாக்கெல்லாம் வந்து உங்களை செட்டில் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் கூட உங்களுக்கு உறவு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சார் நான் உண்மையிலேயே சொல்றேன், எல்லாருமே எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சப்போ பழனிசாமி தான் உறுதுணையா இருந்து எங்களுக்கு இந்த திருமணத்தை நடத்தி வச்சாரு. அந்த பழனிசாமி வேலை நிமித்தமா அடிக்கடி குருவாயூருக்கு வருவாரு. அப்படி குருவாயூருக்கு வர்றப்பெல்லாம் திருச்சூர்ல எங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் தங்கிட்டு போவாருங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாரு. இந்த தகவல் தான் போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தகவலா பார்க்கப்படுது. இதுவரைக்கும் சொந்த ஊர்ல இருந்து யாரு கூடயும் கான்டாக்ட் இல்ல, கேரளாலையும் யாரு கூடயும் கான்டாக்ட் இல்ல. அதே டயத்தில் மகேஸ்வரியை கொலை செஞ்ச அந்த கொலைகாரன் இவங்களுக்கு தெரிஞ்ச நபரா இருந்ததுனால தான் அவங்க வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இந்த பழனிசாமியை கொலைகாரனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் திங்க் பண்றாங்க. அப்ப அந்த கணவர்கிட்ட திரும்பவும் கேட்கிறாங்க, இந்த கொலை நடந்தப்போ பழனிசாமி இங்க வந்தாரான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல சார் கண்டிப்பா வரல. அவர் எப்போ வந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கால் பண்ணிட்டு வருவாரு. ஸோ எனக்கு எதுவுமே கால் வரல. சில சமயம் எமர்ஜென்சியா வந்தா என்னோட மனைவிக்கு கால் பண்ணுவாரு, இல்ல வீட்டுக்கு வந்தா உடனே எங்க மனைவி எனக்கு தான் தகவல் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா அவரு சம்பந்தப்பட்ட அந்த நாள் திருச்சூருக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் உறுதியா சொல்றாரு. ஸோ இப்போ கேரளா போலீஸை பொறுத்த வரைக்கும் சஸ்பெக்டா இருக்க அந்த பழனிசாமிங்கிற நபர் கொலை நடந்தப்போ திருச்சூர்ல இருந்தாரா இல்லையா, அதுதான் அவங்க கொஸ்டின். அதை நிரூபிச்சா மேபி அவரை ஃபர்தரா விசாரிக்கலாமா வேண்டாமான்னு பாக்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா எந்த வித க்ளூவும் கிடைக்கல. அப்போ கேரளா போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்க, நம்ம இங்க இருந்துட்டா வேலைக்கு ஆகாது, நேரம் அந்த பழனிசாமி போய் மீட் பண்ணலாம்னு சொல்லி அந்த பழனிசாமி எங்க இருக்காருன்னு போறாங்க. அவரும் புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்காரு. அவர் வீட்டுல போய் கேட்கறாங்க, இல்ல சார் அவர் வேலைக்கு போயிருக்காருங்கிறாங்க. எங்க வேலை பார்க்குறாரு, அவர் ஒரு பேக்கரியில வேலை பார்க்குறாங்க. அந்த பேக்கரிக்கு போறாங்க. அந்த பேக்கரியோட ஓனர் ஃபரூக் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் பழனிசாமி என்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு, அவர் இந்த பேக்கரியில் வேலை பார்க்கல, எனக்கு பேக்கரி வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் யூனிட்னு ஒன்று வச்சிருக்கோம், அங்கே தான் வந்து பேக்கிங் எல்லாமே பண்ணுவோம். அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மேனுஃபேக்சரிங் அந்த யூனிட்ல தான் வேலை பார்ப்பாரு. இப்போ கூட அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு சார்ங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி ஓகே சார், நாங்கள் அவரை பார்த்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு தகவல் சொல்லுங்க. ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2013ஆம் வருஷம் பழனிசாமி வேலைக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின். அப்போ அந்த ஃபரூக் என்ன சொல்றாரு, சார் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே லீவு கேட்டால் முந்தின நாளே சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணிப்பேன், நான் வந்து டைரியை செக் பண்ணுறேன்னு அவர் டைரியை செக் பண்ணுறாரு. அப்போ அந்த ஃபரூக்ங்கிற ஓனர் என்ன சொல்கிறாரு, இல்லை சார் சம்மந்தப்பட்ட அந்த நாள் பழனிசாமி இங்கே வேலைக்கு வந்திருக்காரு, இதே மாதிரி பேக்கரிக்கு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் போய் வேலை பார்த்துருக்காரு, அவர் லீவுலாம் போடல சாருங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அன்னைக்கு அவர் வேலைக்கு வந்திருந்தா இங்கேருந்து பல மைல் தொலைவில் இருக்க திருச்சூருக்கு அவர் எப்படி போய் அந்த கொலையை பண்ணிட்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை போலீஸுக்கு வருது. இப்போ இந்த பேக்கரி ஓனர் கொடுத்த டீட்டெயிலை வச்சு பழனிசாமி இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம திரும்ப கேரளாக்கே போகலான்னு கேரளா போலீஸ் கிளம்புறாங்க. அப்போ அதில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சார் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம், அந்த பழனிசாமி நம்ம பார்த்துட்டு போயிடலாம் சார், அட்லீஸ்ட் வேற ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க.
சரி ஓகே பார்த்துட்டு போயிடலான்னு இந்த ஃபரூக்ங்கிற ஓனர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஃபேக்ட்ரி எங்கே இருக்குங்கிற அந்த டீட்டெயிலையும் சொல்கிறாரு. இப்போ அடுத்து கேரளா போலீஸ் அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. அப்படி ஃபேக்ட்ரிக்கு உள்ளே போகும்போது அந்த ஏரியாவே பயங்கர பரபரப்பாக இருக்குது. உடனே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சார் இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு நபருக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கோங்கிறாங்க. சரி ஓகே கூட்டிகிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போய் விசாரிக்கிறாங்க. சார் இங்கே பழனிசாமிங்கிற ஒரு நபரை பார்க்க வந்திருக்கணும் சார், அவருக்கு தான் சார் இப்போ ஆக்சிடென்ட்டே நடந்துச்சுங்கிறாங்க. என்னாச்சு? ஆக்சுவலாக எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து சுகர் சிரப் வந்து காய்ச்சிட்டு இருந்தோம் சார், அப்போ ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, அதில் ஆக்சிடெண்ட்டாக அவர் கையை விட்டுட்டார் சார், பயங்கரமாக கை ஃபுல்லாக பேர்ன் ஆயிடுச்சு, இப்போ எமர்ஜென்சிக்காக திருச்சியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கேரளா போலீஸ் இப்போ திருச்சிக்கு போகிறாங்க. திருச்சியில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவர் 2 கையும் கிட்டத்தட்ட ஒரு 30% பேர்ன் ஆயிருக்கு. பட் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, கை மட்டும்தான் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் அப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேசுகிற நிலைமையில் இருக்காரு. கேரளா போலீஸ் பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க மஃப்டியில் தான் போயிருக்காங்க. இவங்க போலீஸ்னே தெரியாது, கேஷுவலாக பேசுகிறாங்க. சிறிது நேரத்திலே தாங்க போலீஸுங்கிறத அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்ன காரணத்துக்காண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அப்போ பழனிசாமி கேஷுவலாக சொல்கிறாரு, சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், இந்த மகேஸ்வரியோட மரணம் எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, நான் பார்த்து தான் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், இப்போ அந்த பெண்ணுக்கு இப்படி நடந்தது உண்மையிலே என்னாலேயே ஜீரணிக்க முடியலைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ போலீஸ் இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரில. சரி ஓகே சார் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க, நீங்கள் ஓரளவு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணி தகவல் வாங்கிக்கிறோங்கிற மாதிரி இவங்க வெளியில் வர்றாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் பேசுகிறாங்க. ஜென்ரலாக ஒரு சஸ்பெக்டை விசாரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் வந்து பேசுவாங்க. நம்ம ஏதோ சும்மா போய் போலீஸ் கொஸ்டின் கேட்குறோங்கிற மாதிரி நினைப்போம். பட் ஒவ்வொரு கேள்வி கேட்குறப்பவும் அந்த சஸ்பெக்டோட உடல் மொழி எப்படி இருக்குது, அவனோட குரல் ஏதாவது மாறுதல் இருக்கா, உடம்புல அப்படி வேர்த்து ஊத்துதா, பதட்டம் தெரியுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், சார் ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போது அவன் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தான், நம்ம எப்போ போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை அறிமுகப்படுத்திக்கிட்டோமோ அப்போவே அவங்ககிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. எனக்கு என்னமோ இந்த பழனிசாமிகிட்டையும் ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, இவனோட ஓனர் அந்த பேக்கரி ஓனர் அவன் ஃபரூக் கிட்டையும் ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஒன்று பண்ணுவோம், திரும்ப அந்த பேக்கரி ஓனர் ஃபரூக்கை போய் விசாரிக்கலாங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த ஃபரூக் கிட்ட போய் கேட்குறாங்க, ஃபரூக் நாங்கள் போய் அவரை பார்த்துட்டு வந்தோம், எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, உங்கள் ஃபோனை கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் ஃபோன் எதுக்கு சாருங்கிறாங்க. அட கொடுங்க சார் அப்படின்ட்டு கேரளா போலீஸ் வாங்கி செக் பண்ணுறாங்க. அப்போ அவரோட கால் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு டைம் கேரளா போலீஸ் எப்போ வந்து இந்த பேக்கரியில் விசாரிக்கிறாங்களோ, விசாரிச்சுட்டு இவங்க அதுக்கப்புறம் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அந்த பழனிசாமியை பார்க்க போகிறாங்களோ, உடனே இந்த பேக்கரி ஓனர் ஃபரூக் என்ன பண்ணியிருக்காரு, பழனிசாமிக்கு கால் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் போலீஸ் உன்னை தேடி வர்றாங்க அப்படிங்கிறத அலர்ட் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்காரு. ஸோ இதிலிருந்தே அந்த ஃபரூக் கிட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் தெரியுது. அப்போ போலீஸ் ஓப்பனாகவே கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக பழனிசாமிக்கு கால் பண்ணீங்கன்னு. சார் இதில் என்ன சார் தப்பு இருக்குது, நீங்கள் தேடி வந்தீங்க, போலீஸ் உன்னை பார்க்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன், மற்றபடி அலர்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டிலாம் நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்னதான் ஃபரூக்ங்கிற இந்த பேக்கரி ஓனர் முழுவதுமாக மறுப்பு தெரிவித்தா கூட அவர்கிட்ட ஒரு தவறு இருக்கிறதுனால இப்போ கேரளா போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜென்ரலாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து விசாரணை பண்ணும்போது லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிப்பாங்க. அப்போ லோக்கலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபரூக்ங்கிற இந்த பேக்கரி ஓனரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கேரளா போலீஸ் I2I கான்டாக்டில் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க, இங்கே பாரு ஃபரூக், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் இந்த பழனிசாமிக்கும் அந்த மகேஸ்வரியோட மரணத்தில் ஒரு தொடர்பு இருக்குது, அந்த வீட்டிலேருந்து அவன் தான் பணத்தை நகையிலாட்டு வந்திருக்கான், அதில் உனக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும் நீ உண்மையை ஒத்துக்கலைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிற மாதிரி போலீஸ் மிரட்டல் தோணியில் ஒரு நூல் விட்டு பார்க்குறாங்க. அப்படியே அந்த ஃபரூக்ங்கிற பேக்கரி ஓனர் மிரண்டு போயிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் சார் அப்படிங்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன பண்ணியிருக்க, ஃபஸ்ட்டு நாங்கள் விசாரணை பண்ண வந்தோம், அவனை எப்போ ஃபேக்ட்ரிக்கு பார்க்க போகிறோன்னு தெரியுதோ உடனே நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க, உடனே அவன் எங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அந்த சிறப்புக்குள்ளே கையை விட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டான். இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட நாடகங்கிறது எனக்கு தெரியும், இப்பயாவது உண்மையை சொல்கிறியா என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு அழுத்தத்தோட கேட்கும்போது வேற வழியே இல்லாமல் என்ன நடந்ததுங்கிறத இந்த ஃபரூக் ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் ஃபரூக் என்ன சொல்கிறான், சார் இந்த கொலையை பண்ணது பழனிசாமி தான், அவங்க வீட்டிலேருந்து பணம் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்தான், நகையை ஃபுல்லாக அவன் வச்சுக்கிட்டான், அந்த 1 லட்ச ரூபா பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டான், ஆனால் உண்மையிலே அவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு எனக்கு தெரியாது சார், அவன் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா உனக்கு 1 லட்ச ரூபா தர்றேன், பட் போலீஸ் வந்து கேட்டால் அன்னைக்கு நான் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வந்தேங்கிற மாதிரி பொய் சொல்லுங்கிற மாதிரி தான் சொன்னான், ஒரு பொய் சொன்னால் 1 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு நான் பொய் சொன்னேன் சார், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் அவங்ககிட்ட போய். ஸோ எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த பேக்கரி ஓனர் ஃபரூக் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் அடுத்து திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் போய்
அந்த நபரை பார்க்குறாங்க. அந்த பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்திருக்காரு. அப்போ பழனிசாமி கிட்ட ஓப்பனாகவே கேட்குறாங்க, பழனிசாமி நீ தானே மகேஸ்வரி கொலை பண்ண, எங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பழனிசாமியோட முகம் வேர்த்து வெளிரி போச்சு. அப்படியே அவனுக்கு என்ன பதில் சொல்கிறேனே தெரியல. நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், நீ மறுப்பு தெரிவிச்சா கூட உன்னோட கூட்டாளி ஃபரூக் இருக்கான்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கிற மாதிரி அவன் கூட்டாளி சொன்னான்னு பாருங்க. உடனே இவன் அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டான். சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், இந்த கொலையை நான் தான் பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவனுக்கு நீண்ட நாளாகவே கடன் பிரச்சனை இருந்திருக்கு, நிறைய கடன் ஆயிருக்கு. பட் இவன் தான் அந்த மகேஸ்வரிக்கும் அந்த சசிகுமாருக்கும் திருமணம் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இவன் வேலை நிமித்தமாக அடிக்கடி குருவாயூருக்கு போய் அவங்க வீட்டில் தங்கும் போது அவங்க கிட்ட எவ்வளோ நகை இருக்குது, அந்த நகையை அந்த பெண்மணி எங்கே வைப்பாங்க, ப்ளஸ் டெய்லி ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர்ற பணத்தை சில அமௌண்ட்டை சேகரித்து அவங்க வீட்டில் கபோர்டில் எந்த இடத்துல வைப்பாங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஸ்டேஜில் கடன் கழுத்தை நெரிக்கும் போது அந்த நகையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வரலாங்கிற மாதிரி இவன் பிளான் பண்ணியிருக்கான். அப்போது இந்த ஃபரூக்குங்கிற அந்த ஓனர்கிட்ட இந்த பிளானை சொல்லி தான் இவன் திருச்சூருக்கு கிளம்பி போயிருக்கான். பட் திருச்சூருக்கு தான் வர்றதை சசிகுமார் கிட்ட சொல்லலை. ஸோ அவனுக்கு நல்லாவே தெரியும் சசிகுமார் 9 மணிக்கு தான் வருவான்னு. ஸோ இந்த 7 to 9க்குள்ளே போனால் கரெக்டாக கொள்ளையடிச்சிடலான்னு இவன் போகிறான். ஸோ வீட்டு காலிங் பெல் அடிக்கிறான். உள்ளேருந்து மகேஸ்வரி சொல்கிறாங்க, யாருன்னு கேட்குறாங்க. நான் தாம்மா பழனிசாமி வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஆஹா இவர் தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, நெருக்கமான உறவுன்னு கதவை திறந்துருக்காங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ரொம்ப டயர்டாக இருக்குமா, ஒரு வேலையாக வந்தேன், எனக்கு ஒரு டீ போட்டு கொடுன்னு கேட்டிருக்கான். அந்த பெண்மணியும் டீ போட போயிருக்காங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அவங்க பெட்ரூமுக்கு போகிறான், நகையை எடுக்கிறான், கரெக்டாக பணத்தெல்லாம் எடுத்துட்டு கதவை மூடும்போது அப்படி டப்புன்னு மூடிட்டா சத்தம் கேட்குது. என்னடா அது பெட்ரூம்குலேருந்து சத்தம் கேட்குதுன்னு அந்த பெண்மணி வர்றாங்க. இவனை கையங்களமாக பிடிச்சிடறாங்க. கட்டுப்பாயிட்டாங்க. என்ன பழனிசாமி பெட்ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்கும்போது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கையும் காலமாக மாட்டிக்கிட்டான்னு, இனிமேல் இவங்களை உயிரோட விடக்கூடாது. கையில் எடுத்துட்டு வந்த ஒரு கத்தியால் அந்த பெண்மணியோட கழுத்தை கட் பண்ணுறான். அவங்க அப்படியே அந்த பெட்ரூம்லேயே ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துடுறாங்க. இவனுக்கு உண்மையிலே புரியல அவங்க இறந்து போயிட்டாங்களா மயக்கமாயிட்டாங்களான்னு. ஓகே, இன்கேஸ் அவங்க ஃபியூச்சரில் உயிரோட எந்திரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு கொடுத்துருவாங்கன்னு அவங்க இறப்பை உறுதி செய்கிறதுக்காண்டி தான் திரும்ப ஒரு 14 டைம் கத்தியால் குத்திருக்கான். அவங்க இறந்து போயிட்டாங்கங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அப்படி கிளம்பலான்னு பார்க்கும்போது பார்க்குறான், இவனோட சட்டையில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரு ரத்த கரைகள். ஸோ உடனே பாத்ரூம் போகிறான். அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு கிளம்பும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வருது, இதை ஏன் ஒரு தற்கொலை மாதிரியோ இல்லை வேற மாதிரியோ செட் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி தான் அந்த வீட்டோட கீ எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதை எடுத்து அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு திரும்ப அந்த கதவு இடுக்கு வழியாக கீயை தள்ளி விட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் நேராக கோயம்புத்தூர் போகிறான். கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு வந்திருக்கான். இடையில போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான், இந்த கிரைமை பண்ணுறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு ஃபோனை திருடி அந்த ஃபோனை டெலிபரேட்டாக அந்த கிரைம் சீனை விட்டுட்டு போயிருக்கான். போலீஸ் அந்த ஃபோனை ட்ராக் பண்ணுவாங்கன்னு தெரியும், அது ஒரு கோயம்புத்தூர்லேருந்து வந்த நம்பரும் தெரியும். ஸோ போலீஸை திசை திருப்புறதுக்காக இதை கிளவராக பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகிறான். கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு வர்றான். இந்த 4 சவரன் நகையை தன்னோட வீட்டுக்குள்ளே பதுக்கி வைக்கிறான். 1 லட்ச ரூபா பணத்தை ஓனர்கிட்ட கொடுத்து, நாளைக்கு யார் கேட்டாலும் நான் சம்மந்தப்பட்ட அந்த நாள் பேக்கரிக்கு வேலைக்கு வந்தேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கான். இதுதான் சார் நடந்தது. பட் நான் மகேஸ்வரியை கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் போல. பட் அந்த இடத்துல அது ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஃபைனலாக மகேஸ்வரியை கொலை பண்ண அந்த குற்றத்துக்காகவும் நகை பணத்தை கொள்ளையடிச்ச குற்றத்துக்காகவும் இவனை அரெஸ்ட் பண்ணி இவனோட வீட்டில் போய் சோதனை போடுறாங்க. அந்த நகையை மீட்டெடுக்கிறாங்க. ஃபரூக் கிட்ட இருக்கிற அந்த பணத்தையும் வாங்கிறாங்க. ஸோ இது ரெண்டையும் வாங்கி அவங்க கணவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஃபைனலாக மகேஸ்வரியை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த பழனிசாமிங்கிற நபர் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு கேரளா நீதிமன்றத்தில் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இதில் சம்பந்தப்பட்ட ஃபரூக் அப்படிங்கிற அந்த நபருக்கும் ஒரு குறைவான தண்டனை கொடுத்துருக்காங்க. பட் அது எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறது தெரியல. பட் உண்மையிலேயே தனக்கு திருமணம் பண்ணி வச்ச அந்த நபரே தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற இந்த அதிர்ச்சியான தகவலை அந்த கணவர் சசிகுமாரால் நம்பவே முடியல. ஈவன் அவர் மட்டுமல்ல, அவங்க குடும்ப உறவுகளும் பழனிசாமி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டானா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அந்த கிராமத்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணுது. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, சில சமயம் கிரைம் சீன்ல கொலையாளிகள் விட்டு போற ஒரு தடயம் தான் ஒரு கிரைம் சீனை சால்வ் பண்றதுக்கு உதவி செய்யும். இதுக்கு பேரு டைரக்டான எவிடன்ஸ் சொல்லுவாங்க. பட் இந்த கேஸ்ல பிரேக் த்ரூவா நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தெரியுது. பட் அவன் யாருன்னே போலீஸால யூகிக்க முடியல. ஓகே, அந்த பழனிசாமின்னு ஒருத்தர் இருந்தா கூட அவன் அன்னைக்கு வரவே இல்லை, சசிகுமாரும் சொல்றாரு அன்னைக்கு அவன் வரவே இல்லைங்கிறாரு.
பட் இவன் டெலிபரேட்டாக தேவையில்லாமல் போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோனை விட்டுட்டு போனான் பார்த்தீங்களா, அந்த ஃபோனு தான் இந்த கேஸை கிராக் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கும் போது அது ஒரு கோயம்புத்தூர் நம்பர்னு தெரியுது. அப்படி கோயம்புத்தூரில் போய் விசாரிக்கும் போது அந்த ஃபோன் திருடப்பட்டிருக்குங்க தெரியுது. ஸோ அந்த ஃபோனை எவனோ திருடி டெலிபரேட்டாக இங்கே வந்து கொலை பண்ணிட்டு போனதுனால போலீஸோட அனுமானம் என்னன்னா, இவங்களை கொலை பண்ண இந்த கொலைகாரன் கண்டிப்பாக கேரளாவை சேர்ந்தவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. போலீஸ் அந்த பிரேக் த்ரூ வச்சு தான் ஃபர்ஸ்ட் சசிகுமார் வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க, அப்புறம் மகேஸ்வரியோட வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் பழனிச்சாமிங்கிற ஒரு கேரக்டர் வெளியில வருது. இப்போ இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம், இவன் ஒருவேளை அந்த போனையை விட்டுட்டு போலேன்னா போலீஸுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து இந்த கொலையை பண்ணிட்டு போயிருக்கானே அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. அவங்க கேரளாவில் இருக்க எவனோ ஒருத்தன் ராபரிக்காக இதை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தேடிட்டு இருப்பாங்க. அகைன் எந்த ஒரு கிரைம்லையும் கொலைகாரங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கும் தெரியாம ஒரு தடயத்தை கண்டிப்பா விட்டுட்டு போவாங்க. ஒரு திறமையான டிடெக்டிவா தான் அந்த தடயத்தை கண்டுபிடிச்சு எந்த வழக்கையும் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பர்சனல் டேக்அவே என்ன அப்படின்னா, உண்மையிலேயே நம்மளோட செல்வம், வளம், பணம் எல்லாத்தையும் சரி வெளி உலகுக்கு எப்ப காட்ட ஆரம்பிக்குமோ அப்பவே நம்மளுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். எல்லாருமே வந்து ஒரு கேஷுவலான நல்ல எண்ணத்தோட பார்க்க மாட்டாங்க. இவன் நல்ல பணக்காரனா இருக்கான், நிறைய பணம் வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், இவ்வளவு லட்சம் பேங்க்ல வச்சிருக்கான், கோடிக்கணக்கான நகை வச்சிருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம மேல பொறாமை உணர்ச்சி வரும், காழ்ப்புணர்ச்சி வரும், இல்ல அந்த பணத்தை எப்படி அபகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிரைம் பண்ண தோணும். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. ஸோ இவன் பழனிச்சாமிங்கிறவன் இந்த குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நபர் தான். பட் அப்படி என்னதான் நெருக்கமான ஒரு நபரோ, க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், அது பணமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுக்கிற சேவிங்ஸாக இருக்கலாம், எஃப்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில் கணவன் மனைவிக்கு தவிர யாருக்குமே தெரியக்கூடாது. ஈவன் நெருக்கமான உறவாக இருந்தால் கூட தெரியக்கூடாது. எல்லாருமே வந்து இந்த மாதிரி கொள்ளையடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் வளங்கள் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கடன் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான பொறாமை உணர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி தான். இல்லை யாராவது சந்தோஷப்பட போகிறாங்களா, பரவாயில்லப்பா வேல்ராஜ் இவ்வளோ பணக்காரனாக இருக்கானே, இவ்வளோ காசு வச்சிருக்கானே, என்ன யாராவது சந்தோஷப்பட போகிறாங்களா? கண்டிப்பாக அந்த உலகத்தில் அந்த அளவுக்கு நல்லவங்களாம் கிடையாது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஒர்த்தை வந்து நம்ம யாருக்குமே தெரியாமல் நமக்குள்ளேயே பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படி வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன நடக்குங்கிறத பற்றி நம்ம நிறைய கிரைம் பார்த்துருக்கோம். அது இது ஒரு எக்ஸாம்பிள். நான் எப்போவுமே எல்லா கேஸ்லையும் சொல்லுவேன், அந்த நேபாள் கேஸ் தான் சொல்லுவேன். ஒரு பொண்ணு அவங்க அப்பா பைலட்டுக்கு படிக்க வச்சது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கையில் வச்சிருக்க பணத்தை ஒரு டியூஷன் டீச்சருக்கு தெரிஞ்சு கடத்திட்டு போய் அந்த பெண்ணை கொலை பண்ணது. இந்த கேஸ் மட்டுமல்ல, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கேஸ் போட்டேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிற பணம் வெளியில் தெரிய வரும்போது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு என்னைக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஆப்வியஸ்லி சில பேர் நம்ம கிட்ட இருக்க இவ்வளோ பணம் வச்சிருக்கேங்கிறத வெளியில் சொல்கிறதே நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணுவோம். அது மனிதனோட இயல்பு. ஈவன் நானும் கூட ஒரு ஸ்டேஜில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரிலாம் கிரைம் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. எனக்குமே ஒரு நல்ல லேர்னிங் கர்வ் தான். ஸோ உங்கள் கிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ வேறு யாருக்கிட்டேயோ டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு தெரியும், நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், நான் இவ்வளோ காசு பேங்க்கில் வச்சுருக்கேன், இவ்வளோ தங்க நகைகள் வச்சுருக்கேன், இவ்வளோ தூரம் நான் குழந்தைகள் சேர்த்து வச்சுருக்கேங்கிறத சொல்கிறது பெருமையாக விஷயம் இருக்கலாம். பட் அது நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அந்த தவறை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கிரைம் பார்த்ததுக்கப்புறம் தயவு செய்து அந்த தவறை பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறைய பணத்தையோ நகையோ வீட்டில் வைக்காதீங்க. பிகாஸ் நம்ம எப்போயாவது கல்யாண வீட்டுக்கு போகிறப்ப தான் நகை போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி நகையெல்லாம் பேங்க்கில் லாக்கரில் வைங்க. அதுவும் வீட்டில் லம்சமாக ஒரு கேஷ் வைக்காதீங்க. அதுவும் நீங்கள் வீட்டில் பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. ஒரு ஒஸ்ட் கேஸ் வச்சுருந்தா கூட வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கோ இல்லை நெருக்கமான உறவுகளுக்கோ இந்த மாதிரி நண்பர்களுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்குமே தெரியாமல் கணவன் மனைவி 2 பேரும் பத்திரமா பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதில் பாருங்களேன், இவர் வீட்டுக்குள்ளே வந்து பணம் வச்சுட்டு போகிறாரு அப்படிங்கிறத பல நாள் அவன் நோட் பண்ணியிருக்கான் பழனிச்சாமி. இந்த மாதிரிலாம் தகவல் தெரிஞ்சிருக்கு, எந்த இடத்துல எவ்வளோ பணம் நகை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவனுக்கு இந்த கிரைம் பண்ண தோணிருக்கு. இப்போ இந்த தகவலை அவங்க பழனிச்சாமிக்கு தெரியாமே அவங்க பாதுகாத்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி சேஃப்டியாக வச்சிருந்தா கண்டிப்பா இந்த கிரைம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி எப்பவுமே நம்ம கிட்ட இருக்க செல்வத்தையும் வளத்தையும் ரொம்ப தம்பட்டம் அடிச்சு இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு பெருமைப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக என்றைக்குமே நம்மளுக்கு பெரிய ஆப்பில் தான் போய் முடியும். அது என்ன மாதிரி ஆப்புங்கிறது நம்மளுக்கு தெரியாது, எப்படி வேணாலும் வரலாம். இந்த மாதிரி ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போகலாம், இல்லை நம்ம நிறைய பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை உணர்ச்சி, நெகட்டிவ் எனர்ஜி நம்ம மேலே வரலாம், இல்லை நிறைய பேர் நம்மக்கிட்ட காசை கொடுன்னு கடன் வாங்க முயற்சி பண்ணலாம், நிறைய பிரச்சனை வரும். ஸோ இனிமேல் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ
ஸோ இந்த வழக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லேர்னிங் கர்வாக இருந்திருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.